ஒரு பெர்ஃபெக்டான இடியப்ப பிரியாணி ரொம்ப ஈஸியா செம்ம ரிச் அண்ட் டேஸ்டியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நீங்க டின்னருக்கு கெஸ்ட் யாராவது இன்வைட் பண்ண போறீங்க அப்படின்னா இதை செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணுங்க. இது பண்றதுக்கு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். நான் போன்லெஸ் பீஸா இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நான் எப்பவுமே இந்த மாதிரி சின்ன பீஸா சேர்ப்பேன். அப்படி சேர்க்கும் போது எல்லா வகைக்குமே நமக்கு கறி கிடைக்கும். இதுல 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்க போறேன். நான் தண்ணி சேர்த்துக்கல, இங்க உள்ள மட்டன் நிறைய தண்ணி விட்டுன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் ஒரு 2 விசில் வச்சுக்கிறேன். உங்களோட மட்டன் வேகிற அளவுக்கு நீங்க வச்சுக்கோங்க. அது ரெடி ஆகிறதுக்குள்ள இந்த பக்கம் இடியப்பமும் வீட்ல ரெடி பண்ணிட்டேன். நீங்க கடையில வாங்கின இடியப்பம் கூட இதுக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சைடு கறியுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய பிரியாணி பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுல கொஞ்சமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்ந்து பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 4 மீடியம் சைஸ் அளவுல வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கோல்டன் பிரவுன் வரணும். இந்த டைம்ல இதுல 2ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிப்பிடிக்க கூடாதுன்னா உடனே கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. கண்டிப்பா அடிப்பிடிக்காது. இப்போ பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி எல்லாம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு 3 மீடியம் சைஸ் அளவுல தக்காளியை ஸ்லைஸா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தக்காளி நமக்கு நல்லாவே மசிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதாவது வீட்டில் அரைச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் இருக்கும் இல்லையா, அது வந்து சேர்த்துக்கிறேன். கண்டிப்பா மஞ்சள் தூள் சேர்த்துடக்கூடாது. இந்த 2 மசாலா மட்டும் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசம் போற வரைக்கும் மூடி வச்சிடலாம். எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்தோம் இல்லையா கறி, அதை மட்டும் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். தண்ணி தனியா இருக்கட்டும். இப்ப கறி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு லோ ஃபிளேம்ல வச்சிட்டோம் அப்படின்னா கறியில மசாலா ஃபிளேவர் எல்லாமே இறங்கிடும். இந்த டைம்ல நல்லா திக்கான ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் தேங்காய் பால்ல இடியப்பத்தை முக்கி அதை வந்து உதுத்து விடுவாங்க. அந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் புதுசா பண்ற ஒரு சிலர் அந்த மாதிரி ஒண்ணா செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள முதல்ல போட்ட சில இடியப்பம் குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தேங்காய் பால் கூடவே கறி வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருந்தது, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இது ரெடி ஆகிறதுக்குள்ள நான் ரெடி பண்ணி வச்சிருந்த இடியப்பத்தை உதுத்து வச்சுக்கிறேன். இன்னொரு டிப் சொல்றேன், இடியப்பத்தை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உதுத்து விட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ கொதிக்கிற கிரேவில நம்ம உதுத்து வச்சிருந்த இடியப்பத்தை கொஞ்சமா சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு திரும்பவும் கொஞ்சம் இடியப்பத்தை சேர்த்து கலந்து விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலக்கும் போது உங்களுக்கு மிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈவனா மிக்ஸ் ஆகி வரும். கிரேவி அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு சிலருக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்க இடியப்பம் சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிரேவியை தனியா எடுத்து வச்சுட்டு இடியப்பம் சேர்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணாலும் குழஞ்சு போகாம சூப்பரா வரும். ஸோ இப்போ இது ஒன்று போல இந்த மாதிரி பரத்தி விட்டுட்டு மேலே கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு தம் போட போறோம். தம் போடுற மெத்தட் ரொம்பவே முக்கியம். டேஸ்ட்டை நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சரியா ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்க. செம்ம வாசமா நம்ம இடியப்ப பிரியாணி ரெடியா இருக்கும். கம கமன்னு வீடு ஃபுல்லா வாசமா இருக்கும். இதுல கறி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்றனால ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போது உங்களுக்கு கறி கிடைக்கும். ஒரு பெர்ஃபெக்டான இடியப்ப பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பா கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.